தந்தையின் மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் உங்களோடு மிகவும் ஆசைப்படுகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருடைய உயிர்ப்பு நிகழ்வானது நமக்கு மகிழ்ச்சியை அள்ளித் தருவதாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இந்த நிகழ்வானது நம்முடைய இந்த புனித வாரத்தோடு முடிவடைந்து விடக்கூடாது. மாறாக அதை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏதோ ஒரு 40 நாட்கள் மட்டும் நாம் ஜெபம், தபம், தானம் போன்ற புண்ணிய செயல்களை செய்தோம், நோன்பு மேற்கொண்டோம் என்று முடிந்து விடாமல் நம்முடைய அந்த வாழ்க்கை முழுவதும் அதை கடைபிடிப்பவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பு நிகழ்வானது நமக்கு மகிழ்ச்சியை அள்ளி தர வேண்டும். இந்த சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட பெண்கள் சார்பாக ஆண்டவர் செயலாற்றுகின்றார். முதலாக தன்னுடைய உயிர்ப்பு காட்சியை முதலில் மகதலா மரியா என்கிற ஒரு பெண்மணிக்கு தான் அவர் காட்சி கொடுக்கின்றார். இயேசுடைய காலடிகளில் நறுமண தைலத்தை பூசிய அந்த பெண்மணிக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார். என்னுடைய சீடர்களை, என்னுடைய சகோதரிடம் போய் சொல்லுங்கள், நான் உயிர் பெற்று எழுந்துவிட்டேன், என் தந்தையின் இல்லத்திற்கு செல்கின்றேன், அங்கே கலிலேயாவில் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செய்தியை ஆண்டவர் கூறுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மகதல மரியா கூட பயந்து கொண்டு ஆண்டவரை எங்கேயோ எடுத்து சென்று விட்டார்கள், அவரை எங்கே வைத்தனரோ தெரியவில்லை என்று கண்கலங்கி ஒரு குமுறிய நிலையில் இருக்கும் பொழுது வானதூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நினைவுபடுத்துவதற்காக கல்லறையின் கற்களை திறந்து வைக்கிறார்கள். அப்படி ஆண்டவர் அந்த மகதல மரியாவுக்கு காட்சி கொடுத்த பிறகுதான் அவர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவர் நம்புகின்றார். அதே போல் அந்த நிகழ்வை அவருடைய சீடர்களுக்கு போய் சொல்லும் பொழுது, ஆனால் மகதல மரியா சொல்லும் பொழுது அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் ஓடி வந்து விரைந்து சென்று கல்லறையில் உற்று பார்க்கின்றார்கள். அங்கே துணிகள் மட்டும் சுருட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது, ஆனால் வெற்று கல்லறையாக இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையிலே காணவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை. பிறகு ஆண்டவர் சொன்னதை நம்ப முயற்சி செய்கின்றார்கள். அவர்களோடு இருந்து உறவாடி உரையாடி இறை அனுபவம் பெற்றவர்களாக வாழும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை மறந்து போகிறார்கள். நான் பாடுபட்டு இறந்து தந்தை கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவர்கள் அதையெல்லாம் மறந்து போகிறார்கள். காரணம், அவர்கள் கண்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. 1000 வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்தவுடனே எல்லோரும் பயந்து ஓடி ஒதுங்கிவிட்டார்கள். ஒரு 4 சோற்றுக்குள் முடங்கி போய்விட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அன்னை மரியாள் அவர்களை உறுதிப்படுத்தி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர்களை திடப்படுத்தும் பொழுது, தூய ஆவியானவர்கள் மீது இறங்கும் பொழுது அவர்கள் புது உரு பெற்றவர்களாக, புது வல்லமை பெற்றவர்களாக, வலிமை பெற்றவர்களாக, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பவர்களாக, எந்த யூதர்களுக்கும் தலைமைச் சங்கத்து முன்பாக பயந்து போய் இருந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா என்ற நற்செய்தியை மக்களுக்கும் யூதர்களுக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக, அவர்கள் புது மாற்றம் பெற்றவர்களாக, மனமாற்றம் பெற்றவர்களாக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக கடவுள் அவர்களை தயார் செய்கின்றார். ஆனால் ஒரு சில நேரங்களில் அவர்கள் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அன்னை மரியாள் அவர்களை மன உறுதிப்படுத்தி அந்த மகன் விட்டு சென்ற அந்த நற்செய்தி பணியை அவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்களை தயார் செய்கின்றார். முதலில் மகதல மரியாவுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது அவர் மரியா என்று கூப்பிடும் பொழுதுதான் ரபூனி என்று மகதல மரியா அவருக்கு பதில் கொடுக்கின்றார். அதுவரை அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றே தெரியாமல் அவரோடு உரையாடி வந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஆண்டவரை எடுத்து சென்றிருந்தால் எங்கே வைத்திருக்கிறீர், எனக்கு கொடுத்து விடும், நான் கொண்டு போய் என் ஆண்டவரை கல்லறையில் வைப்பேன் என்று அவர் கேட்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே கேட்கிறேன் என்பதை அவர்
உணராமல் அவருடைய கண்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எல்லா சீடர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காட்சி கொடுக்கின்றார். ஆனால் அப்பொழுது தோமையார் மட்டும் அந்த இடத்தில் இல்லை. ஆனால் அவர் சீடர்கள் எல்லாம் ஆண்டவரை கண்டோம் நம்பினோம் என்று சொல்லும் பொழுது, ஆனால் தோமையார் நம்பவில்லை. அவருடைய விழாவில் என் விரலை இட்டு பார்த்தாலொழிய நான் நம்ப மாட்டேன் என்று அவர் கூறுகின்றார். அப்படி என்றால் அந்த தோமையார் சந்தேகப்பட்டதனால் அவர் பார்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் அவர் அறிவிக்க வேண்டும். அவர் அறிவித்து அந்த மக்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய விழாவில் இட்டாலொழிய நான் நம்ப மாட்டேன், என் கரங்களை விட்டாலொழிய நான் நம்ப மாட்டேன் என்று கூறுகின்றார். ஒரு நாள் தோமையாரும் அவர்களோடு இருக்கும் பொழுது, தோமா உன் விரலை என் விழாவில் இடு என்று சொல்லும் பொழுது, என் கடவுளே, என் ஆண்டவரே, நீரே என் மெசியா, நீரே என் கடவுள், நீரே வாழும் இறைமகன் என்று நான் நம்புகிறேன் என்று கூறுகின்றார். கண்டு நம்பிக்கை கொள்வதை விட காணாமல் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர், கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றோர் என்று தோமாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவசிக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் அவருக்கு வழங்குகின்றார். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரி, இந்த உயிர்ப்பு பெருவிழாவானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த இறையாட்சியின் மதிப்பீடுகள் படி வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த ஈஸ்டர் நிகழ்வானது நமக்கு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சகோதரத்துவ மனப்பான்மை கொண்டவர்களாக வாழும் பொழுதுதான் நாமும் ஆண்டவருடைய இறையாட்சி மதிப்பீடுகளை பெற்றவர்களாக ஆண்டவருடைய இறையாட்சி பந்தியில் அமரக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். தந்தை கடவுளோடு இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய இல்லத்தில் இருந்து அவரை முகமுகமாக சந்திக்கக்கூடிய ஒரு பேரை பெறுகிறாரோ, அதே போல் நாமும் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு பேரை பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நாமும் பலருக்கு அறிவித்து ஆண்டவருடைய சீடர்களைப் போல, திருத்தூதரை போல, அன்னை மரியாளை போல, மகதல மரியாளை போல நாமும் வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இந்த தவ காலமானது ஜெபம், தபம், தானம் போன்ற புண்ணிய செயல்களோடு நின்று விடாமல் உங்களுடைய இந்த புனித வார நிகழ்வானது பெரிய வியாழனன்று தனிமையில் ஆண்டவர் ஜெபித்தார், வெள்ளியன்று அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார், ஆனால் சனியன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த மறை பொருளை நாங்களும் உணர்ந்து கொண்டு உம்முடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழவும், நாங்கள் இந்த தவக்காலம் இந்த 40 நாள் முடிந்து விட்டது என்று நினைக்காமல் எங்களுடைய உயிர் மூச்சு உள்ளவரை நாங்கள் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக வாழவும் வளரவும் எங்களுக்கு அருளை தாரும். உம்முடைய இந்த உயிர்ப்பு பெருவிழா வழியாக மக்கள் அனைவருக்கும் உம்முடைய அருளையும் ஆசிரையும் பொழிந்து அவர்களை பாதுகாத்து நல்ல உடல் உள்ள நலனை மனநலனை கொடுத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.